சுதந்திர தொழிலாளர் கட்சின்னு தான் டாக்டர் அம்பேத்கர் கட்சி ஆரம்பிச்சார் முதல்ல. அதுக்கப்புறமா ஒரு ஆலை தொழிலாளர் பிரச்சனைகளை சிறையில் போய் பார்க்குறாரு. அந்த கைதான சிறை தொழிலாளர்கள் எல்லாருமே உணவு பரிமாறும் போது தலித்துகளுக்கு தனியாகவும் மற்றவங்களுக்கு தனியாகவும் உணவு பரிமாறுறாங்க. அப்போ தொழிற்சங்கத்தில் கூப்பிட்டு பேசாது, என்ன இதுன்னா இல்லை இவங்க வேற அவங்க வேறன்றாரு. நீங்களாம் தொழிலாளர் நினச்சி தாண்டா போராடி வந்தா நீங்கள் என்ன இப்படின்னா அப்போ தான் பண்ணாரு. இந்தியாவோட பிரச்சனை முதலாளித்துவமோ தொழிற்சங்கமோ இல்லையா, இந்தியாவோட முதன்மையான பிரச்சனை ஜாதி தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அது அப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆல் இந்தியா ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெடரேஷன், தேசிய அட்டவணைப்படுத்தப்பட்டோரான ஆணையம், தாழ்த்தப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. இந்தியா முழுக்க இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் மக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்றாரு. ஏன்னா சமூக அளவில் நீங்க பலமா இல்லைன்னா நீங்க அரசியல் அளவில் பலமாக முடியாது. அப்ப சமூக அளவில் உங்களை ஒன்றுபடுத்துறதுக்கு ஒரு குடையின் கீழ் நிறுத்தத்துக்கு தான் அந்த ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் அவர் உருவாக்குனார் இந்தியா முழுக்க. அதுதான் பின்னாடி இந்திய குடியரசு கட்சியா மாறுச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. ஏன்னா ஒரு 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 சாதியும் ஒரு தேசமா இருக்குது. நீங்க ஷெட்யூல் காஸ்ட்ல எடுத்துங்க, பறையர்கள், அவரும் அருந்ததியர், அப்புறமா தேவேந்திர குலத்தார், 3 பிரிவு இருக்கிறாங்க, மேலே நடுவில் கீழே. நீங்கள் இவங்க 3 பேருமே திமுகவிலையும் இருப்பாங்க, அதிமுக பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 3 பேரும் ஒன்றா இருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த 3 பேருமே யோசிப்பாங்க. ஏன்னா இந்த 3 பேரும் வரலாறு தெரியாது. நம்ம ஏன் ஒன்றா இருக்கணும்னு வரலாறு தெரியாது, நம்ம ஏன் தனியாக பிரிஞ்சு கிடக்கிறோன்னு வரலாறு தெரியாது, நம்ம ஏன் ஜாதி ஆணவங்களை செய்யப்படுறோன்னு தெரியாது. அப்போ இந்த 3 பேரும் ஒன்றா இருக்கணும்னு பேச வேண்டிய தலித் கட்சி தலைமைகள் அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா இவர்களுக்கு முதலாளிகளா திமுகவும் அதிமுகவும் இது வரைக்கும் இவங்க அதை பற்றி பேச மாட்டாங்க. இங்கே தான் அம்பேத்கர் தோத்து போயிடுறாரு. அவர் சாகும்போது சொன்னது ரத்த கண்ணீர் விட்டு சத்து போனது என்ன சொன்னா, நான் படித்தவன் நம்பி ஏமாந்து போனேன். இவெல்லாம் போய் ஒரு அதிகாரியா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிட்டான்னா, ஒரு எம்எல்ஏ பெரிய ஆள் ஆகிட்டான்னா அந்த சமூகத்தை வந்து மேலே தூக்கி விடுவான்னு நினச்சேன். ஆனால் அவன் குடும்பம் வருமானம் தான் பார்த்துட்டு செட்டில் ஆகிட்டான். அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாரு. நான் கிராமப்புறங்களில் இருக்கிற சாதாரண உழைக்கிற மக்களுக்கு எதனா செய்யணும்னு நினைக்கிறேன், என் வாழ்நாள் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இது பண்ணார். அந்த படித்தவங்க தான் இப்போவும் இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையிலையும் பேசாமல் அமைதி காத்துக்கிட்டு அரசுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.